गोपिकांसनिहतैः बाहवे हेमवेत्रमितरेण बिभ्रते राजगोपवपुषे नमोऽस्तुते चन्पकाटविनिवासिने हरे भुक्तिमुक्तिमकरन्दपूजितं भक्तचित्तकलहंससेवितं गोपिलादिमुनिभृङ्गकूचितं श्रीचन्पकेशपदपङ्कजं भजे. நம்முடைய பிக்ஷாட்ஸ் சேனல் வாயிலாக பிக்ஷாட்ஸ் ஆன்மீகம் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் ராஜகோபால சுவாமியினுடைய கிருபை உண்டாகட்டும். இன்றைய தினம் எம்பெருமானுக்கு நம்முடைய அருள்மிகு ஸ்ரீ செங்கமலத்தாயார் உடனமர் ராஜகோபால சுவாமியினுடைய பார்ப்போற்றும் பங்குனி பெருவிழாவின் 10ஆம் திருநாள் இன்று. இந்த 10ஆம் திருநாள் அன்று எம்பெருமானுக்கு சூரிய பிரபை அப்படிங்கிற வாகனம் தேஜோபிர் திவசாய மானரஜனி சூரிய பிரபா மண்டலே என்னும் நமசவித்ரே ஜெகதைக சக்ஷுஷே என்னும் இந்த லோகத்துக்கெல்லாம் கண்ணாக விளங்கக்கூடியது, தேஜஸாக வெளிச்சமாக விளங்கக்கூடியது சூரியன். அந்த சூரிய பிரபையில் எம்பெருமான் தேயசதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி அப்படிங்கிற கிரமத்தில் மத்தியமாக எம்பெருமான் நாராயணனாக ராஜகோபால சுவாமி வேணுகோபாலனாக அனுகிரகம் செய்ய உள்ளார். இந்த சூரிய பிரபையிலே நம்ம மன்னார்குடி பிராந்தியங்களில் மாத்திரம் எம்பெருமானுக்கு சூரிய பிரபையில் வேணுகோபாலன் திருக்கோலம். சூரிய வம்சத்தில் உதித்தவர் தான் ராமச்சந்திர சுவாமி. அதனால் ராமாவதாரங்கிறதுலாம் எல்லா கோவில்லையும் பண்ணுவாங்க இந்த சூரிய பிரபையில். ஆனால் நம்ம கோவிலில் வேணுகோபாலன் திருக்கோலங்கிறது ரொம்ப பெரியவர்கள் காலத்திலேருந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்க, எல்லாருக்கும் தெரியும் மகாபாரதம். அந்த மகாபாரதத்தில் அர்ஜுனனுடைய பையன் அபிமன்யுவை துரியோதனாதிகள் வதம் பண்ணிட்டாங்க. அந்த கோபம் தாங்க முடியாமல் அர்ஜுனன் சொல்கிறார், இது மாதிரி என்னுடைய குழந்தைய வதம் பண்ணிட்டீங்க, அதனால் இன்றைக்கி சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே உங்களை நான் அந்த வதம் பண்ணக்கூடிய ஜெயத்ரதன் தான் அபிமன்யு வதம் பண்ணான். அந்த ஜெயத்ரதனை நான் வதம் செய்கிறேன். அப்படி சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே நான் வதம் செய்யாட்டி அக்னி பிரவேசம் பண்ணுறேன், நான் அக்னியில் போய் விழுறேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்ல, உடனே துரியோதனாதிகள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஜெயத்ரதனை ஒரு இடத்துல போர்க்களம் விட்டு, அந்த 18 நாள் போர் நடந்தது, அந்த போர்க்களம் விட்டு ஒரு இடத்துல கொண்டு ஒழிச்சு வச்சுட்டான். ஒழிச்சு வச்ச உடனே எம்பெருமான் சர்வேஸ்வரன் அவர் தான் ஜெகதைக சக்ஷுஷ், எப்படி புருஷருக்கு சொல்கிற மாதிரி சஹஸ்ரசீருஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாதன்னு சொல்கிற மாதிரி 1000 கண்களுடையவர் எம்பெருமான். அந்த எம்பெருமானுக்கு எல்லாம் தெரியும். அதனால தான் மாயாவி அப்படின்னு பேர் எம்பெருமானுக்கு. மாயாவி பரமானந்தம் ஜித்வா வைகுண்டமுத்தம் சொல்லக்கூடிய கிரமத்தில் எம்பெருமானுக்கு தெரியும். அதனால் சூரியனே எம்பெருமானுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது தான். அதனால் பெருமாளுடைய 2 கண்கள் தான் சூரியன் சந்திரன். அதனால் பெருமாளுக்கு தெரிஞ்சு விடுத்து இந்த ஜெயத்ரதன் எங்கேயோ ஒளிஞ்சுன்னு இருக்கான் அப்படின்னு. சூரிய அஸ்தமனம் ஆப்போகிறதுங்கிறது நினச்சின்னு இருக்கா அவள். ஆனால் கிடையாது, எம்பெருமான் தான் தன்னுடைய ஆழிப்பிரான் என்னும் சொல்லக்கூடிய ஸ்ரீ சுதர்சன சக்கரத்தை ஏவி அந்த சூரியனையே மறைச்சிட்டார். அப்போ சூரியனை காட்டிலையும் சக்கரத்தாழ்வார் பெரியவர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு விடுது. அதனால் அந்த சூரியனை மறைச்சதுனால சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்து அப்படின்னு ஜெயத்ரதனும் துரியோதனாதிகளும் அதை தெரிஞ்சுண்டு, சரி இவன் எப்படி அக்னி பிரவேசம் பண்ணுறான் அதை பார்ப்போம் அப்படின்னு ஜெயத்ரதனும் அவனுடைய துரியோதனாதிகளும் வரா. அப்படி வரைச்ச அந்த போர்க்களம் வந்தவுடனே எம்பெருமான் சூரிய சக்கரம் இந்த சக்கரத்தை விளக்க செய்கிறான். உடனே சூரியன் தெரியறது அஸ்தமன ஆளன்னு தெரிஞ்சு போயிடுது. ஆஹா, அஸ்தமன ஆளை விடுறா, அவனை ஜெயத்ரதனை கொள்றான் அப்படின்னு பகவான் சொல்கிறான். உடனே பாசுபதாஸ்திரத்தை ஏவி அந்த அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொண்டுடுறான். ஜெயத்ரதனுடைய தோப்பனார் ஒரு வரம் வாங்கியிருப்பார். அதாவது என்ன அப்படின்னாக்க, ஜெயத்ரதனை கொன்று அந்த அவனுடைய மண்டை யார் கையில் அந்த மண்டை யார் வாங்குறாளோ அவள் தலை வெடிச்சிடும் அப்படின்னு ஒரு வரம். அப்படின்னா யார் கொன்னாலோ அவள் தலை வெடிச்சிடும் தான் அது நியாயமானது. ஆனால் பகவான் பார்த்தான், ஒரு கல்லில் 2 மாங்காய் எப்படியாவது அடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பாசுபதாஸ்திரத்தை ஏவி ஜெயத்ரதனையும் கொல்ல வச்சு ஒரு ஓரமாக ஜெயத்ரதனுடைய அப்பா தவம் பண்ணிட்டு இருந்தார். அந்த தலையானது அந்த ஜெயத்ரதனுடைய தோப்பனாருடைய மடியில் போய் விழுந்துருது. என்னென்னு பார்க்குறதுக்குள்ளே ஜெயத்ரதன் முகம் உடனே அவருடைய தலை வெடித்து தவறி போய்ட்டார். அது மாதிரி அதனால தான் எம்பெருமான் மகாபாரதத்தில் இவ்வளோ தூரம் இந்த சூரியனை வச்சு இவ்வளோ காரியக்கிரமம் செஞ்சதுனால தான் மன்னார்குடி ராஜகோபால சுவாமிக்கு வேணுகோபாலனாக. ஏன்னா நமக்கு எல்லாம் ஜெகத்குரு அப்படிங்கிறது எம்பெருமான் தான். அதனால தான் கிருஷ்ணம் ஜெகத்குரும் அப்படின்னு கீதாச்சாரியன் அப்படிங்கிறது பெயர். அப்பேற்பட்டதான எம்பெருமான் ராஜகோபால சுவாமிக்கு தான்.
ஏன்னா நமக்கு அப்பேற்பட்டதான கீதையை கொடுத்துருக்கிறது எம்பெருமான் தான். அதனால் இன்றைய தினம் விசேஷமாக எம்பெருமானுக்கு வேணுகோபாலன் திருக்கோலம், வேணுகோபாலன் குழலூதும் கண்ணனாக எம்பெருமான் அனுகிரகம். ரெண்டாவது, நேற்றிலிருந்து பெரிய திருநாள், இதுக்கு முன்னாடி உள்ளக்கூடிய திருநாள்களில் சிறிய திருநாளும் நேற்றிலேருந்து சிம்மவாகனத்திலேருந்து 9ஆம் திருநாள்லேருந்து ஆரம்பித்து இந்த 10 திருநாள் பெரிய திருநாளாகவும் பெரியவர்கள் பிரிச்சிருக்காங்க. அதில் இன்னிலேருந்து பெரிய திருநாள், நேற்றிலேருந்து பெரிய திருநாள், இன்றைக்கி விசேஷமாக சூரிய பிரபையில் எம்பெருமான் வேணுகோபால சுவாமியாக நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண உள்ளார். அதனால் இந்த பிக்ஷாட்ஸ் பார்க்கக்கூடிய நேயர்கள், நம்ம மன்னைவாழ் பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து ராஜகோபால சுவாமியை தரிசித்து ராஜகோபால சுவாமியினுடைய அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித வக்ஷசே கல்யாண குணபூர்வனாக ஜன்பகேஷாய மங்கலம் அப்படின்னு இந்த சூரியன் தான் நமக்கு எல்லாம் கண்ணாக விளங்கக்கூடியது. எப்படின்னாக்க காலம்பர சூரியோதயம் ஆனால் தானே நமக்கெல்லாம் வெளிச்சம் வரும். நம்ம இப்போ வேணால் டெக்னாலஜி லைட்டை போட்டுக்கிறோம், ஆனால் லைட் இல்லாதனால இந்த சூரிய வெளிச்சம்தான். சூரிய அஸ்தமனம் ஆகிடுதுனால தானே நம்ம இருட்டு வரும், அந்த இருளில் தீபம் ஏற்றுவோம். அப்போ அந்த சூரிய பிரபை அப்படிங்கிறது நமக்கெல்லாம் கண்ணாக விளங்கக்கூடியது. அதனால் இந்த சூரிய பிரபையில் இருக்கக்கூடிய வேணுகோபாலனை சேவித்தோம் அப்படின்னாக்க நமக்கு கண்ணில் ஏற்படுற வியாதிகள்லாம் நிவர்த்தியாகி கண் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அதனால் இதை பார்க்கக்கூடிய பக்தர்களுக்கும் நேரில் பார்க்கக்கூடிய பக்தர்களுக்கும் எல்லாம் ராஜகோபால சுவாமி எல்லா விதமான சௌக்கியத்தையும் பேரின்பத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கமலா சரணாம் பூஜ கௌஸ்துபாங்கித வக்ஷசே கல்யாண குணபூர்வனாக ஜன்பகேஷாய மங்கலம். ஸ்ரீமதே ரம்ய தாமாத்ரு முனீந்திரய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.